ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக நமக்கு உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி சண்முகம் மற்றும் குமரன் ரங்கசாமி அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றிகள். ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்க விரும்புகிறேன். சிறு குழந்தையிலேருந்து 14 வயதுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோனா வைரஸ், அதாவது HPVன்னு சொல்லுவாங்க, கருப்பை வாய் புற்றுநோய். இது பரவதா அரசாங்கம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்காக தடுக்கிறதுக்காக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இதுக்காக 36 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடனடியாக போயிட்டு தடுப்பூசியை போட்டுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நடிகர் ரொம்ப வியக்க வச்சுட்டாருன்னே சொல்லணுங்க. அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காரு. அது வேற யாருமே இல்லை, சூரிய அவர்கள். சூரியோடைய மாமன் படம் நேற்று திரைக்கு வந்துச்சு. ஆக்சுவலா நாங்கள் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்தை பத்தி நாங்க சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுவோம். ஸோ இதுல அவர் என்ன பண்ணாரு, இதுல என்ன ஒரு அரசியல் பண்ணியிருக்காருன்றத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சூரிய அவர்களுக்கு முதல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி விரும்புறேன். ஏன்னா தன்னுடைய நடிகர் ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பாங்க. இதை தடுக்கிறது யாரான்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களும் பாத்தீங்கன்னா இப்போ சூரிய அவர்களும் தாராளமா சொல்லாங்க. ஏன்னா நேற்று பேசின சூரியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பேருக்கு செருப்ப கைட்டு அச்ச மாதிரி ஆகி போச்சுங்க. அது ஓப்பனாவே சொல்றேனே, விஜய் அவர்கள்லாம் அவங்க ரசிகர்களை இதை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா. அவர் ஜெயிக்கணும்னு சொல்றதுக்காக, அவர் அரசியல் வந்ததுக்காக என்ன பண்றாங்கன்னா பின்னாடி அந்த இதுவை போட்டு அந்த தேரை வலிக்கிறது, அந்த மேல இந்த அப்படியே சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டு போறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி கேட்டா இந்த மாதிரி பண்ணா விஜய் ஜெயிச்சிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் சோறு சாப்பிடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க. இதை யாருமே கண்டிக்கல. விஜய் மெயினா கண்டிக்கணும். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றாரு, ஏன்னா ஒரு பகுத்தறிவு அரசியல் பண்றாரு. எல்லாருக்குமான அரசியல் பண்ணும் போது ஒரு அரசியல்வாதியை கேட்கணும். ஆனா கேட்கல. ஆனா நேத்து சூரி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பயங்கரமா பரவச்சுங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் மதுரையில என்ன பண்றாங்கன்னா மண் சோறை சாப்பிட்டுருக்காங்க. அதாவது ஹிட் ஆகணுன்றதுக்காக மன்சூர் சாப்பிட்டுருக்காங்க. இது பார்த்த சூரிய அவர்கள் தியேட்டர் வாசல்லே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன வருத்தம் கூட எனக்கு, மாமன் படம் காலையில ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லா பக்கமும் இருந்து வந்துகிட்டு இருக்குது. நானும் நேரில் பார்த்தேன். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு அதுக்கான படைப்புக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மதுரையில மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பிக அன்பு தம்பிக அன்பு தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. மன்சூர் சாப்பிட்டுருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மன்சூர் சாப்பிட்டுருக்காங்க. தம்பிகளாம் ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துகிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காலுக்கு ஒரு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சுக்கிட்டு இல்ல படம் நல்லா ஓட நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. புரியல. இது படம் கதை நல்லா இருந்தா, படத்தை நல்லா எடுத்தா அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மன்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையா இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க தம்பிகளா. இது என்ன செயல்? இது இந்த மாதிரி ஒரு செயல் இது அது என் தம்பிகளால என் ரசிகர் கூட தகுதி இல்லை. என் ரசிகர் என் தம்பிகள் கூட தகுதி இல்லை நான் நினைக்கிறேன். இப்ப முட்டாள்தனம். நான் உணவை ரொம்ப மதிக்கிறேன். அதே நேரத்துல சாப்பாட்டு கூட இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அவ்வளவு கடினமா உழைச்சா எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நான் வந்திருக்கேன். மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு வேதனையா போச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் என்னோட தம்பிகள் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்க மண்ணில் போட்டு. இது ஏத்துக்கவே முடியாது. அவங்களாம் என்னோட தம்பிகளே கிடையாது, என்னோட ரசிகர்களே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அப்படிதான். ஏன்னா நான் சாப்பாடுக்கு மரியாதை கொடுப்பவன். சாப்பாடை தரையில போட்டு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய மட்டமான செயல் அது. இதை நான் ஏத்துக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு ஒரு வேளை சோத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தவன். இந்த மாதிரி நீங்க கீழே போட்டு சாப்பிட்டா என் படம் ஓடிடுமா? என் படம் ஓடுறது நல்ல கதை, நல்ல நடிப்பு, நல்ல தயாரிப்பு இருந்தாதான் படம் ஓடும். அதை நீங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஒரு கேள்வி. இது மனுஷன். ஆனா சிலவங்களாம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானுங்க. இது வேற யாரு? நம்ம விஜய் தாங்க. விஜய் தான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் அவர்தான் சொல்றேன். இது ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? சூர்யா பார்த்து தயவு செய்து திருந்துங்கன்ற நான். அதே போல விஜய் எல்லாருக்கும் காப்பும் ரட்சகர், கடவுள், பகவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றீங்க. சக நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுத்தாரா?
ஏங்க இது வந்து அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து பிரச்சனை வந்திருக்கு. அதான் டிடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு ஒரு படம் சந்தானம் வந்து நடிச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த கோவிந்தா ரே கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு, ஒரு சாமி பாட்டை வந்து அதை ரீமிக்ஸ் பண்ணி பாடியிருக்கிறாங்க. ஏன் இந்த பாட்டு மட்டும் தான் இருக்கா? ஏகப்பட்ட பாட்டு இருக்குங்க, ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. சரத்குமார் நடிச்ச அந்த பழைய படம்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சூரியன் படத்துல வந்து அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும், 18 வயது இளமொட்டு வயது ஏங்குது பாய் போட. இது வந்து எந்த பாட்டுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சஷ்டியை நோக்க சரவண பவனம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை வந்து இது பண்ணி போட்டுருக்கு. அப்பெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இதை திடீர்னு வந்து குதிக்கணுன்ற அவசியமா? ஏன் சரத்குமார் வந்து பிஜேபியில இருக்கிறதுனால வந்து நீங்க எதுவும் கேட்காம விட்டீங்களா? ஒன்றும் புரியல எனக்கு அது. அதே போல வந்து விஷாலும் வந்து ஒரு பாட்டு இருக்கும் தாமிரபரணி படத்துல, அத கருப்பான கையாலே என்ன பிடிச்ச, அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமி பாட்டு தான். கற்பூர நாயகியே கனகவள்ளி அந்த பாட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி பல பாட்டுகள் இருக்கு. ஆனா வந்து அதுக்கெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கல. இப்ப திடீர்னு வந்து இது வந்து ஒரு அரசியலாக்கி ஒரு மத ரீதியால ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஒரு தலைவர் ஒரு முன்னாடியே சரி நடிகர், சரி முன்னாடியே ஹெல்ப் பண்ணல, சரி இப்போ தலைவர் தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுள் தெய்வம் அப்படின்னு உங்களை சொல்றாங்க. ஏன் விஜய் வந்து ஒரு குரல் கொடுக்க கூடாதா? ஒரு ட்வீட் ஒன்று போட்ட கூடாதா? ஏன் பவன் கல்யாண்ல இருந்து முதல் கொண்டு எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே, இங்க இவர் என்ன பண்ணாரு? ஏன்னா உன்னை பேசிக்கிட்டு தானே, ஒரு வார்த்தையாவது பேசிக்கிட்டு தானே, ஏன் பேசல? அதான் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சொந்தமா, அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததான் பேசுவார தவிர மத்தவங்களுக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை பேச மாட்டார். இதுவும் வந்து திமுக வந்து எதனா இருந்துச்சுன்னா உடனடியா திமுக தான் காரணம், அப்படி காரணம்னு சொல்லிட்டு குதிச்சுன்னு வர்றது. இதெல்லாம் என்ன விதமான ஒரு மனநிலை அதுன்னு ஒன்றும் புரியல இவருக்கு. இவர் ஏன் வந்து இன்னமும் வந்து அமைதியா இருக்கிற? அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அவர் பேசவே இல்லை. ஆனா திமுகனா வந்து உடனடியா பொங்கின்னு வர்றாரு. அதிமுக வந்து இவங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எதனா ஒரு அரசியல் ரீதியா பேசினாலும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனா திமுக தான் அந்த சமயத்துல கூட இவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா அதெல்லாம் வந்து இவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. திமுக எதனா ஒன்று பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நிக்கிறது, ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கணும், அப்படியே உடனடியாக அவங்க ரசிகை குஞ்சுகள்லாம் வந்து எகிரி குதிக்கிறது, சோசியல் மீடியாவில் தாவறது, என்னென்னமோ பேசுறது. அதாவது ஒரு ஒரு நாகரிகம், ஒரு அரசியல் தெரியணும். அது நாகரிகம்னா என்னன்னே சொல்லிட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாகரிகம்னா என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கணும் போல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு புத்திகள் வச்சிருந்ததுன்னா இதெல்லாம் எப்படி உருப்படுவாங்க? இதுல வேற பேச்சுவார்த்தை. இது வந்து சமீபத்தில் ஒரு தகவல் வந்துச்சு, இங்கேருந்து போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு பேச்சுவார்த்தை பண்றாங்களாம். ஆந்திராவை போயிட்டு அதிமுக முக்கியமான ஒரு நபர் போயிட்டு 2 பேரும் சந்திச்சதா ஒரு தகவல் வர வந்திருக்கு. 2 பேரும் கூட்டணி வைக்க போறதா. அதான் டவுட், என்னடா அது, நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களே, ஆனா அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி தானே இருக்கு. அப்போ வந்து என்ன கதை கேட்டா வந்து இப்படி சொல்லிக்கிறது, நான் வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வச்சோம், பிஜேபி கூட கூட்டணி வைக்கல, பிஜேபி இருக்குது நமக்கு அவ்வளோ, அதிமுக தானே தலைமை, நாங்க ஒரு கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒரு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படிலாம் ஒரு பிளானை போட்டு போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சியை உலகத்துல பார்த்தே இல்லை. உங்க நம்ப மாட்டாங்க, டுபாகுருன்னு தான் நினைச்சுப்பாங்க. ஏன்னா நீங்க யாரு, எதுக்காக அரசியல் வந்தீங்கன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் வந்து சின்ன குழந்தைங்களை, சின்ன பசங்களை வந்து ஏமாத்தி அவங்க வந்து ஓட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தவிர, மற்றபடி அரசியல் ரீதியா நேரடியா வந்து இறங்கி வேலை செய்யணும், மக்களை போய் சந்திக்கணும்ன்றது அப்படிலாம் கிடையாது. இதுல மட்டமான புத்தி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்தணும். எல்லாம் சொல்லுங்க, நாங்க சொல்லி கொடுத்துட்டே வரோம். அதே போல நம்ம ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேற்று வந்து ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாங்க. அதாவது பயங்கரமா வந்து கட்டுக்கோப்புகளை கொண்டு வரணும், எலெக்ஷன் ரீதியா எப்படிலாம் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் அழைப்பு கொடுத்திருக்காரு. சொந்த பையனே வரல, வெறும் 19 மாவட்ட செயலர் நிர்வாகிகள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க கூட்டத்துல. அப்ப கட்சி என்ன ஆச்சு? இப்போ இவர் ஒதுக்கிட்டாங்களா, இல்ல வந்து அன்புமணி சொல்றத இவங்களை கேட்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்போ அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை அவங்க கொள்கை ரீதியாகவும் நாங்க மாறுபட்டாலும் ராமதாஸ் அவர்கள் தான் வந்து இந்த கட்சியோட நிறுவனர். அவர் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சு இந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தார் அவர் தான். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து யாருடைய சாபம்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்கன்னு பார்த்தோன்னா, உங்க கட்சியில இருந்த ஒரு உண்மையான ஒரு விசுவாசி காடு வெட்டி குரு அவர்களை வந்து நீங்க வந்து ஏமாத்தி அவருக்கு துரோகம் செஞ்சனால்தான் இந்த அளவுக்கு கட்சி வந்து நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எழும்புது, குடும்பத்துல ஒருத்தர் நீங்க போடுறதுக்காக வந்து ஒருத்தரை வந்து முக்கியமான ஒரு போடுறதுக்காக நீங்க வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றீங்களே, அது ஒரு மேடை போட்டு பிரச்சனை பண்றீங்க. அப்ப வந்து உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம்.
ஆனா நீங்க மத்த கட்சியை வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, அந்த அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் வாய்க்கூசாம எப்படி நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இது வந்து அவங்களோட தொண்டர்கள் வந்து நிறைய பேர் இப்ப திருந்துட்டு வராங்க, வெளியே வராங்க, கட்சியில இருந்து வெளியே வராங்க. நீங்க சொல்ற அந்த சாதி ரீதியா நீங்க கூப்பிடுறதுனால வராங்க. ஆனா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறினே வராங்கன்னு சொல்லலாம். நான் ஒரு ஆடியோ கூட கேட்டேன். அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா தெளிவாவே சொல்றாங்க, ஏங்க என்னங்க இது கட்சி, இது பிஜேபிக்குள்ள வந்து கூட்டணி சேர்றதா வந்து சொல்றாங்க, என்னங்க அப்புறம் எப்படிங்க நம்மளாம் வளருது, இவங்களே வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவோட தொண்டர்கள் உரையாடல் நான் கேட்டேன். பாமகவுடைய தொண்டர்கள் வந்து கவனத்திற்கு வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இவங்கெல்லாம் வந்து தலைவரா வச்சுன்னு வந்து நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா அவங்களுடைய ஆதாயத்துக்கு தான் வந்து எங்களை யூஸ் பண்றாங்க தவிர வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இரட்டை விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றும் படிக்காதவங்களாவே இருக்கோம், நம்மளாம் சண்டை போட்டு கேஸ் வாங்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத வேலைகளை ஈடுபட்டு இருக்கோம், நம்மளாம் ஒன்றும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அப்புறம் இன்னும் நாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அது காரணம் ஐயான்னு சொல்றாரு. அப்ப எது உண்மை? இன்னமும் வந்து படிக்காம அவங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களை உசுப்பேத்தி உங்களை மத்தவங்க கூட வந்து சண்டை சச்சரவு போட வச்சு சாதி ரீதியா சண்டை உருவாக்கி எத்தனை வந்து தொண்டர்கள் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில வந்து 23 பேரை வந்து சுட்டு கொண்டாங்களே, அந்த 23 பேர் குடும்பத்தை வந்து நீங்க முன்னிறுத்துனீங்களா? அந்த மாநாட்டுல உங்க குடும்பத்தை முன்னிறுத்துறீங்க, உங்க கட்சிக்காகவும் உங்க சாதி ரீதியான பிரச்சனைக்காகவும் 23 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அவங்களை எதிரும் கண்டுக்கிறீங்களா? நீங்க தொடக்கத்தில் தான் வந்து நீங்க பண்ணீங்க. அதாவது ஹெல்ப் பண்றவங்களோட வேணா ஹெல்ப் பண்ணாதீங்க, இது பிரச்சனை ஆகும், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க தடுக்கிறதாவும் சொல்றாங்க. இதை நான் சொல்லங்க, காடு வெட்டி குருவுடைய சன் சொல்றாரு, அவரு பையன் சொல்றாரு, இது போல நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, நான் கேட்கிறேன், அந்த 23 பேரோட குடும்பம் எங்க? ஏன் அந்த குடும்பத்தை வந்து முன்னிறுத்தல? நம்முடைய கட்சிக்காக வந்து இவங்க குடும்பத்தை 23 பேர் இறந்திருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்து நீங்க காட்டுங்க. எவ்வளவு பெரிய துரோகம் இதெல்லாம் துரோகம் தான் கணக்கு வரும். இதெல்லாம் வந்து தொண்டர்கள், அந்த பாமகவுடைய தொண்டர்கள் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு விட்டு போயிட்டாங்க, எதுவும் கண்டுக்காம இருக்காங்க, அவங்க குடும்பம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பொண்ணுங்களா வந்து நின்றுட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் என்னது இது? அப்புறம் ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு, படுத்துக்குனே ஜெயிப்பாராம். 40 தொகுதியில் எப்படி படுத்துன்னு ஜெயிப்பீங்க? 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஏங்க நீங்க ஏன்ச்சு நடந்தாவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்க பண்ற வேலைக்கு, இல்ல படுத்துக்குன்னு வர ஜெயிப்பன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர கொடுக்குறீங்க, அது எப்படி? இது நீங்க எப்போ திரும்ப ஜெயிப்பீங்க? உங்களுடைய தொண்டர்களுக்கு உண்மையா அவங்க வளர்ச்சிக்காக வந்து நீங்க வந்து உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பதான் ஜெயிப்பீங்க. நீங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க, திரும்ப வந்து என்ன கேக்குறீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு எத்தனை வருஷம் நீங்க ஏமாத்துவீங்க? இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? கலைஞர் 20% உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. அது ஏன்? அது இப்ப கூட முதலமைச்சர் ஸ்டாலின் மேல வந்துதான் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உச்ச நீதிமன்றமே தெளிவா சொல்லிச்சு, இதுக்கு வந்து மாநில அரசு வந்து இது எதுவும் பண்ண முடியாது, நாங்க தான் வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் வந்து இதுல தலையிடணும், அவங்க ஆளுங்களை போட்டு வேலை செஞ்சு அவங்க தான் வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும், இது மாநில அரசு சம்பந்தமே இல்லாம சொல்லியாச்சு. ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா அவர் இந்த மாநாட்டுல கூட என்ன சொல்றாரு, இந்த அரசு வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணல, இடஒதுக்கீடு வந்து கணக்கெடுப்பு எடுப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சதெல்லாம் மறந்துடுறாங்க, ஆனா செய்யாதது அதிமுக பத்தி பயங்கர பெருமையா பேசுறாங்க. நீங்க எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த கூட பாத்தீங்கன்னா, இரண்டும் ஒரே கட்சி. தாவேகா விஜய் அவர்களுக்கு திமுக அரசு எவ்வளவு உதவி பண்ணுச்சு, அதிமுக அரசு பார்த்தா எவ்வளவு துரோகம் பண்ணுச்சுன்றது விஜய் அவர்களுக்கு தெரியும். இதேதான் வந்து பாமகக்கும். ஆனா இவங்க வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திமுக எதிர்கட்சியா இருந்தா கூட வந்து இவங்க வந்து அதை பத்தி தவறா சொல்றது மட்டும்தான் இவங்க வேலை. ஏன்னா திமுக மட்டும்தான் மக்களுக்கான கட்சி. தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுன்னா அது காரணம் திமுக. மேலிருந்து சொல்றாங்க கிட்ட, நீங்க வந்து திமுக பத்தி தவறா மட்டும் பேசுங்க, அது அந்த அரசியல் மட்டும் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து திமுக ஒழிக்கணும்ன்ற பாதையில இருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாட்டு மக்களே இவங்க கிட்ட உசாராருங்க. இவங்க தான் இருக்கிறது மிகப்பெரிய இலுமினாட்டி. இவங்க சொல்றதை நம்பினீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது கண்டிப்பா வந்து பின்னோக்கி போவோம் தவிர வந்து முன்னோக்கி வராது. தயவு செய்து இந்த வளர்ச்சிகளை வந்து நினைச்சு பாருங்க, யாரு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.